இப்பொழுது அஞ்சல் அட்டை கதை அல்லது துரித கதைகள் பற்றி திருப்பூர் கிருஷ்ணய்யா அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையாக தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற ஆர்கே அவர்களுக்கும், மிகச்சிறப்பாக எனக்கு முன் உரையாற்றிய ஜே பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய வந்தனங்களை தெரிவிக்கிற அதே நேரத்தில் ஒரு கூட்டம் பற்றிய இது என்னுடைய நிறைவு பேச்சு என்பதால் ஒரு கருத்தையும் இங்கே உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இலக்கியம் வாழ்க்கை அல்ல, இலக்கியம் வேறு, வாழ்க்கை வேறு. ஆனால் இலக்கியம் எப்பொழுது உயர்ந்த இலக்கியம் ஆகிறது என்றால், வாழ்க்கைக்கும் இலக்கியத்திற்கும் நிச்சயமாக இடைவெளி உண்டு. அந்த இடைவெளி குறைய குறைய அந்த இலக்கியம் உயர்ந்த இலக்கியமாகிறது. ஒரு நல்ல கூட்டம் எப்போது நல்ல கூட்டமாகிறது என்றால், இந்த செயற்கைத்தன்மை குறைந்து அது இயற்கையாக இருக்கிற போது நல்ல கூட்டமாகிறது. வந்ததிலிருந்து இங்கு பேசிய பலருடைய பேச்சையெல்லாம் மிக கூர்மையாக உற்று கவனித்து கொண்டே வந்தேன். ஒரு போலி பூச்சி இல்லாத பேச்சுக்கள், அந்த வகையில் அனைவரும் பாராட்டக்கூடியவர்கள். அதோடு மிகச்சிலருடைய அந்த உரைகளில் ஒரு அருமையான ஒரு வசீகரமான வார்த்தை ஓட்டத்தையும் நான் கவனித்தேன். பேசிய அத்தனை பேருமே புத்தகத்தை படித்து கொண்டு வந்திருந்தார்கள். அது ஒரு பெரிய கின்னஸில் இடம்பெற வேண்டிய ஒரு நிகழ்வு என்று தோன்றுகிறது. இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நான் பேசுவதை பற்றி என்னுடைய தங்கை திருமதி கிரிஜா ராகவன் அவர்கள் இன்று காலையில் பேசுகிற போது, நீங்கள் தயாரா என்று கேட்டுக்கொண்டு உங்களை முதலில் தேதி பார்த்து கேட்டுக்கொண்ட பிறகு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை தேர்வு செய்கிறார்கள் போல இருக்கிறது, தொடர்ந்து அங்கே பேசுகிறீர்களே என்று அவர் சொன்னார். நேற்று பேசினேன், இன்று பேசுகிறேன், நாளை மறுநாள் பேசுகிறேன் என்று நண்பர்கள் அழைப்பதால் வருகிறேன். அதில் பெரும்பாலான கூட்டங்கள் புத்தக வெளியீட்டு கூட்டங்கள். பேச வருகிறவர்களில் குறைந்தபட்சம் ஒரு 4-5 பேராவது நேரமில்லை, படிக்காமல் வந்துவிட்டேன், அட்டை பிரமாதம் என்று இந்த மாதிரியான பேசுகிறவர்கள் தான் பெரும்பாலும் தமிழகத்தில். ஒரு புத்தக வெளியீட்டு விழா கூட்டத்திற்கு போய் அதில் 5 புத்தகங்களுக்கு மேல் வெளியிட்டு அத்தனையும் படித்து கொண்டு வந்து பேசினார்கள் என்பதே மனத்திற்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி தருகிற ஒரு விஷயம். அதை அழகிய சிங்கர் சாதிக்க முடியாது, பங்கு பெற்றவர்கள் சாதித்திருக்கிறீர்கள். எனவே அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். புத்தகத்தை படிக்க அவகாசம் இருக்கிற மாதிரி முன்கூட்டியே கொடுத்து, யார் படித்து வந்து பேசுவார்கள் என்பது அறிந்து இந்த கூட்டத்தை நடத்துகிற அவருக்கு நம்முடைய சிறப்பு பாராட்டுகள் உரியன. அது ஒன்று. இரண்டாவது, புத்தக விற்பனை. அழகிய சிங்கர் பொய் சொல்கிறார். 12 பிரதி போற்றுவேன், அதெல்லாம் அல்ல, அவர் 13 பிரதி போடுகிறார். அது எனக்கு தெரியும். அந்த அளவுதான் புத்தகங்கள் இப்பொழுது விற்பனையாகின்றன. சின்னஞ்சிறு கதைகள் என்று ஒரு தொகுப்பு, தேவன் எழுதிய தொகுப்பு, அலையன்ஸ் வெளியீடு. இந்த அழகிய சிங்கருடைய அஞ்சல் அட்டை கதைகள் அல்லது துரித கதைகள் மாதிரி தான் அந்த கதைகளும் கூட. ஒவ்வொன்றும் சின்னஞ்சிறு கதைகள். அதில் ஒரு கதை மாகாளபுரி மர்மம். ஒரு புத்தக வியாபாரி ஒரு கடைக்கு வருகிறார். ஒரு செட்டியார் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். மாகாளபுரி மர்மம்னு ஒரு புத்தகங்க, விலை 2 ரூபா தான். அதெல்லாம் வேணாங்க, இல்லை அதை பெண்கள் படித்தா ரொம்ப ரசிப்பாங்க, உங்கள் மனைவி படித்தா ரொம்ப ரொம்ப ரசிப்பாங்க. அப்படியா சொல்கிற? ஆமாங்க. 2 ரூபாய் கொடுத்து புத்தகம் வாங்கி கொள்கிறார். இடைவேளையில் சாப்பிட வீட்டிற்கு வருகிறார் புத்தகத்தோடு. மனைவியிடம், இந்த மாகாளபுரி மர்மம் நாங்க இது இப்போதான் ஒரு புஸ்தக வியாபாரி வந்து நீங்கள் கொடுக்க சொன்னீங்கன்னு கொடுத்து 2 ரூபா வாங்கிட்டு போனான். தூக்கி வாரி போடுகிறது அவருக்கு. என்னடா இப்படி ஏமாந்து விட்டோமே என்று வாசலை பார்க்கிறார். அந்த புத்தக வியாபாரி புத்தக கட்டோடு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவரை பிடிக்க வேண்டும் என்று ஓடுகிறார், பிடிக்க முடியவில்லை. அதற்குள் செட்டியார் நண்பர் சைக்கிளில் வருகிறார். அவரிடம் அந்த புத்தக வியாபாரியை நிறுத்து என்கிறார். விஷயத்தை சொல்ல நேரம் இல்லை. அவன் நேரே போகிறான். அந்த செட்டியார் உன்னை நிறுத்து, ஐயோ பெரிய தொல்லைங்க, அவரோட ஒரு பிரதி தான் இருக்குன்னு சொன்னேன், வேணும் வேணுங்கிறாரு என்று கொடுத்து 2 ரூபாய் கொடுத்து வாங்கி கொண்டு அவன் போயிடுவான். இப்படியெல்லாம் விற்றால்தான் புத்தகம் விற்க முடியும் என்று தேவன் காலத்தின் நிலைமை. அதனால் இங்கு இருக்கிறவர்களில் இயன்றவர்கள் கட்டாயமாக புத்தகத்தை வாங்கி அழகிய சிங்கரை ஆதரிப்பதில்லை,
புத்தகம் என்கிற அந்த நிறுவனத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் புத்தகங்கள் வெளிவரும். அழகிய சிங்கரை பற்றி பாஸ்கரன் உள்ளிட்ட பலர் பல்வேறு விஷயங்களை சொல்லி அவரை பாராட்டினார்கள். எனக்கும் பாராட்டுவதற்கு ஏதாரணமான விஷயங்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய குடும்ப நண்பன் நான். அவர்கள் வீட்டு திருமணங்களில் கலந்து கொண்டவன். திருமதி அழகிய சிங்கர் வருவார் என்று எனக்கு உத்தரவாதம் தராததால் என்னுடைய மனைவி இன்று வரவில்லை. இல்லாவிட்டால் என்னுடைய மனைவி வந்திருப்பார். என் மனைவியினுடைய தோழி திருமதி அழகிய சிங்கர் அவர்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஓர் இரவு 11 மணிக்கு கடும் சோகம் ஒன்றால் எனக்கு உறக்கம் வராமல் இருந்தது. அது இலக்கிய ரீதியான சோகம். அன்று ஞானக்கூத்தனுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. அந்த இரங்கல் கூட்டத்தில் ரவி சுப்பிரமணியன், நான், ஷா கந்தசாமி, பாலகுமாரன் போன்றோரெல்லாம் ஞானக்கூத்தனை பற்றி பேசினோம். அழகிய சிங்கர் பார்வையாளராக வந்திருந்தார் என்று ஞாபகம். அப்போது அழகிய சிங்கர் பாணியிலேயே நானும் இயங்க வேண்டி இருப்பதால் அவர் அந்த பெயரை சொல்லாததால் நானும் சொல்லவில்லை. ஒரு பிரபல நாடக கலைஞர் வந்தார். அவர் ஞானக்கூத்தனை பற்றி 2 வரி உபசாரத்திற்கு சொல்லிவிட்டு சீசு செல்லப்பாவை பற்றி 20 நிமிடம் தாக்கிவிட்டு போனார். சீசு செல்லப்பாவோடு நெருங்கி பழகி எனக்கு இப்படி சம்மந்தம் இல்லாமல் இந்த கூட்டமே அதற்கானது அல்ல. செல்லப்பா அவ்வளவு பெரிய காந்தியவாதி, நான் பழகி அவருடைய மேன்மைகளை அறிந்தவன். அவரை பற்றி இப்படி பேசிவிட்டாரே என்று தூக்கம் வராமல் தவித்தேன். தூக்கம் வராவிட்டால் என்ன செய்வோம்? கணிப்பொறியை போட்டு ஏதாவது மேய்வோம் இல்லையா? அப்படி கணிப்பொறியை போட்டு ஃபேஸ்புக் பார்த்த போது அழகிய சிங்கர் அந்த நபர் அப்படி நடந்து கொண்டதை பற்றி வருந்தி வருந்தி கண்டித்து மிக நீண்ட பதிவொன்றை எழுதியிருந்தார். அவருக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆக அதை படித்ததும் ஆஹா, நம்மை போலவே வருத்தப்படுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்கிற ஆறுதலோடு அன்று நான் தூங்கினேன். இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் பல விஷயங்களை வெளிப்படையாக நம்மால் சொல்ல முடியாது. காரணம், ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் கருத்துக்களை சொன்னால் பதிலுக்கு கருத்துக்கள் வரும். இப்போது கருத்துக்களை சொன்னால் வீடு தேடி கருவி வரும் காலம் இல்லையா? இந்த சூழலில் நாம் ஓரளவு பூடகமாகவும் நாகரிகமாகவும் தான் இயங்க வேண்டி இருக்கிறது. அமுதசுரை பத்திரிகையில் அரசியலை கிடையாது. ஏனென்றால் எல்லா கட்சி வாசகர்களும் அதை வாசிக்கிறார்கள். மிக முக்கியமான சினிமாக்களை தவிர சினிமாவையும் தவிர்த்து விட்டோம். இப்படிப்பட்ட சூழலில் பிடிவாதமாக மாதந்தோறும் நஷ்டப்படுவதை பொருட்படுத்தாமல் இந்த பொருள் நஷ்டத்தை இயல்பாக ஏற்றுக்கொள்கிற ஒரு மனைவியும் அமைந்து அழகிய சிங்கர் அவர்கள் இப்படி செய்து வருகிற இலக்கிய வேள்வி என்பது கொண்டாடத்தக்கது. அந்த வகையில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு அஞ்சல் அட்டை கதைகள் அல்லது துரித கதைகள். இந்த அல்லது பாணி பழங்கால பாணி. வைமு கோதைநாயகி நாவல்கள், அந்த காலத்தில் எழுதப்பட்ட நாவல்கள் எல்லாம் 2 தலைப்புகளோடு இருக்கும். கோமளவல்லியின் காதல் அல்லது கதிரவனின் மோசம், இப்படித்தான் இருக்கும். 2 தலைப்பு கொடுப்பார்கள். இது படிக்கிற பொழுது ஏதோ பழங்கால தலைப்பு மாதிரி இருக்கிறது என்று தோன்றுகிற வகையில் அது அமைந்திருக்கிறது. என்ன சிரமம் என் போன்றவர்களிடம் என்றால், நாங்கள் தமிழ் படித்து தொலைத்து விட்டோம். அஞ்சல் அட்டை கதைகள் என்று இக்கு வந்திருக்க வேண்டும், துரித கதைகள் என்று இக்கு வந்திருக்க வேண்டும். அது பரவாயில்லை, அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இருந்தாலும் அந்த கண்ணில் பட்டதால் அதையும் சொல்ல தோன்றுகிறது. அஞ்சல் அட்டை என்றதும் இலக்கியவாதிகளுக்கு உடனே நினைவுக்கு வருகிற 2 பெயர்கள் வள்ளிக்கண்ணன், தீக்காசி. இவர்கள்தான் அஞ்சல் அட்டையில் நிறைய பயன்படுத்தி எழுதியவர்கள். வள்ளிக்கண்ணனை சந்திக்கிற போதெல்லாம் கையுறையாக ஏதாவது வாங்கி கொண்டு போவேன். பால் பாக்கெட் வாங்கி ஒரு அண்ணி மகமாயிடம் கொடுப்பேன். ஒரு 50 அஞ்சல் அட்டையாவது வாங்கி வள்ளிக்கண்ணனிடம் கொடுப்பேன். நான் வீட்டிற்கு வந்த மறுநாள், நீங்கள் வாங்கி கொடுத்த அஞ்சல் அட்டையில் முதல் அஞ்சல் அட்டையில் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று ஒரு கடிதமும் அவர் எழுதி விடுவார். தீக்காசியும் ஓயாமல் அஞ்சல் அட்டைகளில் எழுதக்கூடியவர். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அது ஒரு பெரிய ஒரு தியாகம். அவர் நினைத்திருந்தால் அந்த அஞ்சல் அட்டைகளை எழுதியிருக்கிற அந்த நேர அவகாசத்தில் எவ்வளவு எழுதியிருக்க முடியும். ஆனாலும் முதல் தலைமுறை படைப்பாளிகள் எல்லாம் ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக வாழ்த்துறையாக நிறைய அஞ்சல் அட்டைகள் எழுதினார்கள். தீக்காசிக்கு சாகித்ய அகாடமி பரிசு வந்தது. நாங்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனால் ஒரு விமர்சனம் ஒருவர் எழுதினார், போஸ்ட் கார்டு எழுத்தாளருக்கு இந்த முறை பரிசு கொடுத்து விட்டார்கள் என்று. எல்லாம் வரத்தானே வரும். இப்பொழுது வந்திருக்கிற சாகித்ய அகாடமி பரிசை பற்றி கூட ஆய்வு நூலுக்கு ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு பரிசு கொடுத்தது சரியல்ல, அது படைப்பு இலக்கியத்திற்கு தான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு விமர்சனம் வந்திருக்கிறது. முனைவர் பட்டம் படித்தவர்கள், பெரும் பதவியில் இருப்பவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தால் எழுத்தாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் குறைந்து விடுகிறது என்று ஒரு விமர்சனம் வருகிறது. விமர்சனம் வரும்,
விமர்சனம் வராமல் எந்த நிகழ்வும் நிகழாது. ஆனால் வாழ்நாள் முழுவதும் அதை ஒரு சேவையாக கருதி 2 பேர் ஓயாமல் அஞ்சலட்டை எழுதினார்கள். அதை பற்றி இப்படி ஒரு விமர்சனமாக நான் திகைத்த போது அசோகமித்திரனுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். அவர் சொன்னார், அதை அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் இருவரும் இலக்கியத்திற்கு விரோதமான சக்திகளை எதிர்க்கவும் இலக்கியத்தை வளர்க்கவும் அஞ்சல் அட்டையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியவர்கள் என்று அவர் சொன்னார். ஒரு சரியான பார்வை. அசோகமித்திரனை பற்றி பேசுகிற பொழுது பாஸ்கரன் அவர்கள் என்னை பற்றி அழகி சிங்கர் எழுதிய சில குறிப்புகளை எல்லாம் சொன்னார். அதை படிக்க வேண்டும். எல்லாமே சரியாக எழுதியிருக்கிறாரா அல்லது உண்மையை எழுதிவிட்டாரா என்று நான் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அசோகமித்திரனிடம் எப்படி ஜெயராமன் ரகுநாதனிடம் சுஜாதா சாயல் அதிகமாக இருக்கிறதோ, எப்படி பாஸ்கரனிடம் கொஞ்சம் ஜானகிராமன் சுஜாதா ரெண்டும் கலந்த கலவை இருக்கிறதோ, இதெல்லாம் நிறைய படிக்கிற பொழுது வருகிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஒரு சிறப்பான தன்மை. அது மாதிரி அழகிய சிங்கர் அவர்களிடம் அசோகமித்திரன் எழுத்தின் சாயல் நிறைய இருக்கிறது. அது எப்படி நிரூபிப்பது இல்லையா? நீங்கள் பரவலாக படிக்கிற பொழுது உங்களுக்கு சில விஷயங்கள் புலப்படும். ஒரு பெண் அழகாக இருந்தாள் என்றால் ஜானகிராமன் அழகையே வர்ணிப்பார். நான் அம்மினி பாத்திரத்தை பற்றி சொல்கிற பொழுது மூக்கு இந்த புறம் எவ்வளவு இருந்ததோ அதே அளவு அந்த புறம் இருந்தது என்றெல்லாம் வர்ணிப்பார். நாப்பார் சாரதி இந்த தாமரை பாதங்கள் என்றெல்லாம் வர்ணிப்பார். ஆனால் அழகிகளை பற்றி ஜெயகாந்தனும் எழுதியிருக்கிறார், அசோகமித்திரனும் எழுதியிருக்கிறார். அவர்கள் அங்க வர்ணனையே எழுத மாட்டார்கள். ஆனால் அழகி என்பதை படிக்கிற போது நமக்கு புலப்படுத்துவார்கள். அது அவர்களுடைய பாணி. அது மாதிரி அசோகமித்திரனுக்கு ஒரு பாணி உண்டு. அது சொல்கிற போது அது விமர்சனம் மாதிரி ஒன்று தோன்றும். அது விமர்சனம் அல்ல, அது பாராட்டு. என்னவென்றால் அசோகமித்திரன் எழுத்து உலர்ந்த எழுத்து. அவர் உணர்ச்சி வசப்படவே மாட்டார். ஒரு விஷயத்தை அப்படியே பார்த்து ஒரு கண்ணாடி டம்ளரை கருங்கல் மேல் அப்படி ஜாகிரதையாக வைத்துவிட்டு நகர்வது மாதிரி நகர்ந்து விடுவார். அது அளவு கடந்த பக்குவப்பட்ட மனம் இருந்தால்தான் முடியும். அந்த மனம் யாரிடம் இருந்தது, அந்த உலர்ந்த பாணி எழுத்து அவரிடமிருந்து எப்படி இவருக்கு வந்தது என்பதை என்னுடைய இலக்கிய நண்பர் ஆர் வெங்கடேஷ் அவர்கள் தன்னுடைய சாகித்ய அகாடமிக்காக எழுதின ராஜாஜி புத்தகத்தில் எழுதுகிறார். ராஜாஜியினுடைய சிறுகதைகளில் அந்த அம்சம் இருந்தது என்று எழுதுகிறார். நான் படிக்க வேண்டும், ராஜாஜியுடைய எழுத்தை படித்தால் தெரியும். அவரிடமிருந்து அசோகமித்திரனுக்கு அது வந்தது. அது அழகிய சிங்கருக்கு வந்திருக்கிறது. ஒரு வகையான பற்றற்ற கர்மயோக நிலை இருந்தால்தான் வாழ்க்கையை அப்படி அணுக முடியும். அப்படி அணுகக்கூடிய ஒரு பக்குவப்பட்ட மனம் அவருக்கு வாய்த்திருப்பது என்பது ஒரு பெரிய பேர். அது இலக்கியத்திற்கும் அந்த பேரு கிடைக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழலில் நமக்கு தேவை கம்பர் அல்ல வள்ளுவர் இல்லையா? கம்பரை முழுவதுமாக படிப்பதற்கு நமக்கு அவகாசம் கிடையாது. ஆனால் பல கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது வடிவம் சிறியதாக இருந்தால்தான். அதனால்தான் ஹைக்கூ எல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. பிருந்தா சாரதி எழுதுகிறார், வண்ணத்து பூச்சி ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்தது, ஊஞ்சலுக்கு மலரும் நினைவுகள் என்று எழுதுகிறார். அப்படியெல்லாம் எழுதுகிற பொழுது அது மிகச்சிறப்பான இலக்கியம் என்பதோடு 2-3 வரியில் அது வருகிறது, திருக்குறள் மாதிரி. எனவே எதிர்காலத்தில் இவர் இப்போது எழுதியிருக்கிற இந்த அஞ்சல் அட்டை கதைகள் மாதிரியான சிறிய கதைகளுக்குத்தான் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். ஆனால் கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆங்கிலம் உள்ளிட்ட எல்லா மொழிகளிலுமே ஒரு கதை மிகச் சிறியதாக இருந்தால் அதற்கு அதிக இலக்கிய அந்தஸ்து இல்லை என்பது மாதிரியான ஒரு போக்கு நிலவியது. குமுதத்திலும் மிக சராசரியான விஷயங்களை பற்றி ஒரு பக்க கதையெல்லாம் போட்டுக் கொண்டிருந்த காலம். இப்போது உலக அளவில் எல்லோருக்குமே அந்த நேரம் என்பது ஒரு சிக்கலாக ஆகிவிட்டதால் மிக உயர்வான சின்னஞ்சிறு கதைகள் வருகின்றன. சுஜாதா சிறுகதை வடிவத்திற்காக ஒரு மிகச்சிறிய ஒருவரி கதை எழுதியிருக்கிறார். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். பூங்காவில் தற்செயலாக சந்தித்துக் கொண்ட இருவரில் ஒருவர் மற்றவரை பார்த்து, உங்களுக்கு பேய் பிசாசு ஆவி இதில் எல்லாம் நம்பிக்கை உண்டா என்று கேட்டதற்கு மற்றவர், சேச்சே அப்படியெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் இறந்து 5 வருடம் ஆயிற்று என்று சொல்லி காற்றோடு கலந்து மறைந்து போனார் என்று ஒரு கதை அவர் சொல்லுவார். சின்ன கதை. உலக அளவில் பிரபலமான ஒரு ஆங்கில சின்னஞ்சிறு கதை. ஒரு 8ஆம் வகுப்பு பையனுக்கு பிரெயின் டியூமர் வந்து தலை கொட்டி விடுகிறது, மயிர் கொட்டி விடுகிறது, தலை மொட்டையாகி விடுகிறது. அவன் குணமாகி வீட்டிற்கு வந்து விட்டான். அவனுடைய நண்பர்கள் எல்லாம் வீட்டிற்கு வந்து பள்ளிக்கூடத்திற்கு வா என அழைக்கிறார்கள். மொட்டை தலையோடு என்னால் வர முடியாது, மயிர் முளைத்த பிறகு 1 மாதம் கழித்து வருகிறேன் என்று அவன் சொல்கிறான். அந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை.
திங்கட்கிழமை காலை ஒரு 8 மணிக்கு தடதடவென்று 50-60 மாணவர்கள் கதவை தட்டுகிறார்கள். மொட்டை தலையோடு பள்ளிக்கூடம் வரமாட்டேன் என்று சொன்னேனே என்று சொல்லியவாறே அவன் கதவை திறக்கிறான். வந்திருந்த அத்தனை மாணவர்களும் மொட்டை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்று அந்த கதை முடிகிறது. கதையே இவ்வளவுதான். நான் கதையை சுருக்கி சொல்லவில்லை, கதையே இவ்வளவுதான். ஆனால் அதன் மூலமாக ஒரு உயர்ந்த தத்துவ கண்ணோட்டத்தை, மாணவர்களுடைய அந்த கருணையை, பெருந்தன்மை எல்லாம் அது விளக்குகிறது. எனவே எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட வடிவத்திற்கு ஒரு மிகச்சிறந்த வரவேற்பு கட்டாயம் இருக்கும். ஆனால் இது சிரமமான விஷயம். ஒரு கடிகாரம் சிறிதாக ஆக ஆக நுணுக்கம் அதிகம், விலை அதிகம் இல்லையா? அது மாதிரி மிக குறுகிய வரிகளில் உயர்ந்த விஷயங்களை எழுதி கவனத்தை ஈர்ப்பது என்பது மிக கடினமான ஒரு கலை. அந்த கலையில் இவர் தேர்ந்து விட்டாரா என்றால், இந்த தொகுதியில் உள்ள பல கதைகளில் தேர்ச்சி தெரிகிறது. சில கதைகளில் பாஸ்கரன் அவர்கள் சொன்னது மாதிரி முடிவில்லாமல் ஒரு சம்பவத்தை அப்படியே பதிவேற்றுவது மாதிரி இருக்கிறது. அது கட்டுரையா கதையா என்று தெரியாத வகையில் அமைந்திருக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட விமர்சனம், இந்த கதையில் அப்படி அமைந்திருக்கிற சில விஷயங்களை தவிர்த்து விட்டு இன்னும் கொஞ்சம் பக்க அளவு குறைத்து இவர் வெளியிட்டிருந்தால் இந்த புத்தகத்தினுடைய அந்தஸ்து இன்னும் சற்று கூடியிருக்கும் என்று தோன்றுகிறது. ஆனால் மிக உயர்வான பல கதைகள் இருக்கின்றன. இருவர் வந்தார்கள் என்று ஒரு கதை, புதுமை பித்தனுடைய கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். அந்த கதையை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அந்த கதையினுடைய தாக்கத்தில் இவர் எழுதிய கதை. இவர் வீட்டில் இருக்கிறார், புதுமை பித்தனும் கடவுளும் வந்து விட்டார்கள். வரவேற்கிறார். புதுமை பித்தன் அப்படி அவருடைய வீடு என்றாலே அவருடைய வீடை நூலகம் தானே மேய்கிறார் கண்களால். தோமுசி ரகுநாதன் எழுதிய புதுமை பித்தன் வரலாறு என்ற புத்தகம் இதில் இருக்கிறது. தோமுசி ரகுநாதன் என்பது 2 இடங்களில் அச்சுப்பிழையோடு இருக்கிறது, அதை நீங்கள் திருத்த வேண்டும். அதை பார்த்துவிட்டு புதுமை பித்தன், இந்த புத்தகத்தை நான் எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்கிறார். எனக்கு புத்தகம் கடன் கொடுக்கிற பழக்கம் கிடையாது சொல்லிவிடுகிறார். இல்லை, யாருக்காகவும் நான் கடன் கொடுக்க முடியாது. புதுமை பித்தன் அமைதியாக இருக்கிறார். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கதை உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த கந்தசாமி பிள்ளைக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை சிவபெருமான் பார்ப்பதை பார்த்ததும் அவர் உறுத்து பார்ப்பார். இப்போது பிள்ளைக்கறி சாப்பிடுகிற பழக்கமெல்லாம் நான் விட்டுவிட்டேன் என்று சிவபெருமான் சொல்லுவார். தான் நடத்துகிற பத்திரிகைக்கு கந்தசாமி பிள்ளை சந்தா கேட்பார், ஆயுள் சந்தா கடவுளிடம். இதெல்லாம் அந்த கதையில் வரும். இதையெல்லாம் நினைவூட்டுகிற வகையில் இந்த கதை அமைந்திருக்கிறது. பிறகு கடவுள் நேரில் வந்தால் சும்மா இருக்க முடியுமா என்ன? அவருடைய வேலை ஏதாவது வரம் தர வேண்டும், ஏதாவது வரம் கேட்டு வாங்கிக்கொள். அழகிய சிங்கர் யோசிக்கிறார், என்ன வரம் கேட்பது? எனக்கு ஒரு 1000 சந்தா சேர்க்கிற மாதிரி ஒரு வரம் கொடு. அசாத்தியமான வரம், கடவுளை கொடுக்க முடியாத வரம். கடவுள் தந்தேன் என்கிறார். கடவுளுக்கு தோன்றிருக்கு, இப்படி ஒரு கூட்டம் நடக்கும், நிறைய பேர் வருவார்கள், சந்தா எல்லாம் கட்டுவார்கள் என்று கடவுள் நினைத்திருக்கலாம். புதுமை பித்தனும் கடவுளும் அப்படியே நின்று கொண்டிருக்கிற பொழுது யாரோ கதவை தட்டுகிறார்கள். திறந்து பார்த்தால் 1000 சந்தாக்களுக்குரிய தொகையோடு ஒரு நின்று கொண்டிருக்கிறார். இவருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். கடவுள் சொன்னால் அது நடக்காமல் இருக்குமா என்ன என்று சந்தோஷத்தோடு திரும்பி பார்க்கிறார். கடவுளையும் காணோம், புதுமை பித்தனையும் காணோம். அது மட்டுமல்ல, அந்த தோமுசி ரகுநாதன் எழுதிய புதுமை பித்தன் வாழ்க்கை வரலாறு நூலையும் காணோம். அது கடவுள் வந்தாரா இல்லையா? மிக அழகான ஒரு அற்புதமான ஒரு கதையாக அது அமைந்திருக்கிறது. நம் எல்லோருக்கும், நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஏற்படுகிற ஒரு சஞ்சலத்தோடு சில கதைகள், ஒரு 3-4 கதைகள் அப்படி இருக்கின்றன. ஆத்திகமா நாத்திகமா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? ஆத்திகர்கள் வெறுப்பதற்கோ அல்லது ஆத்திகர்களை நாத்திகர்கள் வெறுப்பதற்கோ விஞ்ஞான ரீதியாக, உளவியல் ரீதியாக வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் எந்த மனிதனும் தன் வாழ்நாளில் நாத்திகனாகவே இருப்பதும் இல்லை, ஆத்திகனாகவே இருப்பதும் இல்லை. கண்ணதாசன் நாத்திகனாக இருந்து ஆத்திகரானார். பாரதிதாசன் ஆத்திகராக இருந்து நாத்திகரானார். ஆசான் ஞான சம்பந்தம் பழைய இலக்கியங்களில் தோய்ந்த பெரிய நிபுணர், ஆத்திகராக இருந்தார், கண் பார்வையற்றவர். கோவை ஞானி நவீன இலக்கியத்தில் தோய்ந்த பெரிய நிபுணர், நாத்திகராக இருந்தார், அவரும் பார்வையற்றவர். அதனால் நாத்திக ஆத்திக பிரச்சனைகளில் ஒரு சண்டை சச்சரவு என்பது அர்த்தமற்றது. அதை புலப்படுத்துகிற மாதிரி நிறைய 2-3 கதைகளில் அந்த சிந்தனைகளை ஊடாட விடுகிறார். நம்முடைய கருத்தோட்டத்திற்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்கொள்கிற வகையில் முடிவை அமைத்து விடுகிறார்.
இதுதான் என்று அவர் தீர்மானமாக சொல்வதில்லை. நிறைய ஆன்மீக அன்பர்களோடு நான் பழகி இருந்தாலும் ஒரு மிக உயர்ந்த நாத்திகரோடும் நான் பழகி இருக்கிறேன். சின்ன குத்தூசி நான் கொஞ்சம் மிகையாக சொல்வது மாதிரி உங்களுக்கு தோன்றும், ஆனால் அது மிகை அல்ல. நான் மகாத்மா காந்தியை நேரில் பார்த்ததில்லை என்கிற அந்த வருத்தத்தை சின்ன குத்தூசியை பார்த்ததன் மூலம் தீர்த்து கொண்டேன். அவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர், ஆனால் பழுத்த நாத்திகர். ஜவஹர் என்ற ஒரு பத்திரிகையாளர் இருந்தார். அவருக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக 1.25 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டது. அவர் வந்தபோது என் செக் புக்கை எடுங்க கிருஷ்ணன் என்றார். பேங்க் புத்தகத்தை எடுங்க, எவ்வளவு இருக்கு என்று கேட்டார். அவர் கேட்ட தொகையை விட ஒரு 1000 ரூபாய் தான் கூட இருந்தது. அந்த 1000 ரூபாய் பேலன்ஸ் வைத்துக்கொண்டு மீதிக்கு காசோலை எழுதி அவர் கையில் கொடுத்து விட்டார். என்ன இப்படி செய்கிறீர்களே என்று அவரே பதறினார். யோ, நீ உங்ககிட்ட பேசினாதான் நான் உசுரோடு இருக்கிறதுல அர்த்தம் இருக்கு, நீயே போன பிறகு இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் என்று சொன்னார். அந்த ஜவஹரோ சின்ன குத்தூசி உறவினர்களும் அல்ல, அப்படிப்பட்ட நாத்திகர்களும் இருந்திருக்கிறார்கள். சின்ன குத்தூசிக்கு ஒரு விழா நடந்தது. நக்கீரன் கோபால் என்னை அழைத்து இந்த விழாவில் பேச சொன்னார். அந்த விழாவில் நான் கலந்து கொண்டு பேசுவதற்கு 2 நாட்கள் முன்னால் தமிழ் ஆன்மீக உலகில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. குஷ்பு அம்மையாருக்கு கோவில் கட்டியிருந்தார்கள். எல்லாவற்றிற்கும் அறிக்கை வெளியிடுகிற குஷ்பு அம்மையார் அந்த கோவில் கட்டியதை பற்றி எந்த அறிக்கையும் விடவில்லை. பாராட்டியோ அது ஆதரித்தோ அல்லது நிராகரித்தோ அமைதியாக இருந்து விட்டார். அதை ஏற்றுக்கொண்டு விட்டார். குஷ்பு அம்மன் அல்லவா, அவர்கள் வேண்டி பக்தர்கள் அந்த கோவிலுக்கு போக தொடங்கி இருப்பார்கள். அப்போது நான் பேசிய போது சின்ன குத்தூசி தன்னை பற்றிய பாராட்டுகளை கேட்க கூச்சப்பட்டு கொண்டு அந்த கூட்டத்திற்கு வராமல், ஆனால் அதன் பதிவை பிறகு கேட்டிருப்பார் என்று நினைக்கிறேன். அப்போது நான் மேடையில் சொன்னேன், எந்த தனி மனிதருக்கும் கோவில் கட்டுவது என்பது எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட என்றாவது ஒரு நாள் தனி மனிதருக்கு கோவில் கட்டலாம் என்று என் மனதில் தோன்றினால் நான் நாத்திகரான சின்ன குத்தூசிக்கு கோவில் கட்டுவேன் என்று நான் சொன்னேன். அதுதான் நம்முடைய இப்போ இன்று நமக்கு நாத்திகர் தேவையா ஆத்திகர் தேவையா என்பதல்ல, நேர்மையானவர்கள் தேவை, லஞ்ச ஊழல் இல்லாதவர்கள் தேவை, தனிமனித ஒழுக்கமும் சமூக ஒழுக்கமும் உடையவர்கள் தேவை. இந்த சின்ன குத்தூசியின் மேல் எனக்கு ஆர்வம் வர காரணம் தீபம் நா பார்த்தசாரதி. அவருக்கு குத்தூசி நெருங்கிய நண்பராக இருந்தார். சின்ன குத்தூசியின் பண்பு நலன்களால் கவரப்பட்ட நா பார்த்தசாரதி துளசி மாடம் என்கிற கதையில் இறை முடிமணி என்கிற பாத்திரத்தை சின்ன குத்தூசியின் சாயலோடு படைத்தார். இதெல்லாம் இலக்கிய வரலாறு. எனவே இவருடைய ஆத்திக சம்பந்தமான நாத்திக சம்பந்தமான அந்த ஊடாட்டம் அது வருகிற கதைகள் இந்த புத்தகத்தில் மிக முக்கியமான கதைகளாக எனக்கு தென்படுகின்றன. ஒரு கதை மிக அழகாக அமைந்திருக்கிறது. ஒருவன் நாத்திகன், கோயிலுக்கே போக மாட்டான். அவன் ஒருத்தி காதலிக்கிறான். அந்த காதலி அவனிடம் கேட்கிறாள், எனக்காக நீ என்ன வேண்டுமானாலும் செய்வாயா என்று. செய்வேன் என்கிறான் அவன். அப்படியானால் சர்ச்சுக்கு வா என்று அவள் அழைக்கிறாள். அவள் பின்னால் அவன் போகிறான் என்ற கதை முடிகிறது. இது மாதிரி நிறைய இடங்களில் பல்வேறு விஷயங்களை பற்றி எழுதுகிற பொழுது ஒரு சார்பு எடுத்துக்கொள்ளாமல் அந்த திறந்த வெளியாக அந்த முடிவை எப்படி வேண்டுமானால் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற மாதிரி அமைக்கிறார். மகான் என்று ஒரு கதை, 1000வது அஞ்சலட்டை கதையை என்னால் எழுத முடியுமா என்று அழகேசிங்கர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த மகான் ஒரு இடத்தில் தங்கி இருக்கிறார் என்று தெரிகிறது. அந்த மகானை தேடி போகலாம் என்று போகிறார். ஏக கூட்டம், உள்ளே நுழைய முடியவில்லை. வெளியே அமர்ந்திருக்கிறார். திடீரென்று ஒருவர் வருகிறார். அந்த மகான் உங்களை அழைக்கிறார் என்று. ஏன்னா அவருக்கு தெரியாது. இல்லை, உங்களை அழைக்கிறார், வாருங்கள். அவர் போகிறார். இந்த மகான் முன் நிற்கிறார். மகான் அவருக்கு ஆசீர்வாதம் செய்து வீட்டுக்கு போய் 1000வது கதை எழுது என்கிறார். இவர் திகைக்கிறார் என்று ஒரு கதை. இந்த கதையை படிக்கிற பொழுது நமக்கு யாரை பற்றி எல்லாம் நினைவு வரும். இன்றைக்கு இருக்கிற சூழலில் அந்த குறிப்பிட்ட அந்த மகானை பற்றி கற்பனையாக நிறைய உலவுகின்றன. ஆனால் இவர் அந்த மகானின் பெயரை குறிப்பிடவில்லை என்றாலும் கூட அப்படியும் அவர் மகிமைகள். சுஜாதாவே அந்த மகானை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கிறார். அதை ஒரு பூடகமாக அமைக்கிறார். வாரிசு என்று ஒரு கதை. ஒரு அரசன் அரசி, ஒரு மகன் மகள். மகனுக்கு இளவரசி பட்டம் சூட்ட வேண்டும் என்று அரசர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு சிவனடியார் வருகிறார். அந்த சிவனடியாரை இந்த அரசர் சரியாக வரவேற்கவில்லை. சிவனடியாருக்கு கடும் கோபம். அவர் சொல்கிறார், இந்த நாடு துண்டாகும், போ, சபித்து விட்டு போய்விடுகிறார். சாபம் பலிக்கிறது. இளவரசி பட்டத்தை ஏன் எனக்கு கொடுக்கக்கூடாது என்று ராஜகுமாரி கேட்கிறாள். நாடு துண்டாகிறது. எல்லை பிரதேசத்தில், 2 நாடுகள் பிரிகிற எல்லை பிரதேசத்தில் ஒரு அரண்மனை கட்டி அந்த அரண்மனையில்
அந்த தாய் தந்தை இருவரும் வாழ்கிறார்கள். இந்த புறம் அந்த மகள், அந்த புறம் அந்த மகன். கதையின் கடைசி வரிதான் அற்புதமான முடிவு. இப்படியெல்லாம் நிகழ்ந்த பிறகு அந்த மாளிகையில் பெற்றோர் குடியேறிய பிறகு மகனோ மகளோ அவர்களை சந்திக்க எப்போதும் வரவே இல்லை. இது இன்றைய சூழலை சொல்கிற மாதிரியான ஒரு கதை. புத்தர் பற்றி ஒரு கதை. மயக்கம் என்ன? கண்ணகி என்ற ஒரு அழகி புத்தரை சந்திக்க வருகிறாள். வழியில் நிறைய புத்தரது சீடர்கள்லாம் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையாக கடந்து வருகிற போது அந்தவளுடைய பேரழகை பார்த்து பார்த்து ஒவ்வொரு சீடனும் மயக்கம் போட்டு விடுகிறான். அப்படி நகர்ந்து நகர்ந்து வருகிறாள். எல்லா சீடர்களும் மயக்கம் போட்டு விட்டார்கள். புத்தர் முன் வந்து நிற்கிறாள். புத்தர் கண் திறந்து கனிவோடு அவளை பார்க்கிறார். அவளும் பார்த்து கொண்டே இருக்கிறாள். மகளே வா என்கிறார் புத்தர். கண்ணகி மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுகிறாள். இது ஒரு நல்ல அருமையான கதை. சொல்லாமல் வந்துவிட்டேன் என்ற ஒரு கதையை, இதில் அழகிய சிங்கர் தான் கதாநாயகர். புத்தகம் கடன் கொடுக்க மறுப்பவர் என்று அந்த கதை வருகிறது. அந்த கதையை படித்தால் நான் இப்போது சொல்லப்போகிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பிறகு புரிந்து கொள்வீர்கள். அது இப்போ மந்திரமூர்த்தி அழகு மாதிரி பலர் இங்கு வந்திருப்பதால் இந்த விஷயத்தை உங்கள் பார்வைக்கு நான் வைக்கிறேன். தமிழில் ஏராளமான ஆண் எழுத்தாளர்கள், அழகான இளம் பெண்கள் தங்களை தேடி வந்ததாகவும் ஆட்டோகிராஃப் கேட்டதாகவும் புத்தகம் வாங்கி கொண்டதாகவும் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அதை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த இளம் பெண் ஏன் இளம் பெண்ணாக இருக்க வேண்டும்? ஒரு மூதாட்டியாக இருக்கக்கூடாதா? நடுவயது பெண்ணாக இருக்கக்கூடாதா? அவள் ஏன் அழகியாக இருக்க வேண்டும் என்று நான் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறேன். கௌரி கிருபானந்தன் போன்ற முக்கியமான, கிரிஜாராகவன் போன்ற சகோதரர்கள் அமர்ந்திருக்கிற இந்த அவையில் ஒன்று சொல்கிறேன். தமிழில் இதுவரை வைமு கோதைநாயகி தொடங்கி சிவசங்கரி உள்ளிட, கௌரி கிருபானந்தன், கிரிஜாராகவன் உள்ளிட்ட இத்தனை பெண்களில் ஒரு பெண் கூட ஒரு அழகான வசீகரமான இளைஞன் தங்களிடம் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கி கொண்டதாக எழுதியதே கிடையாது. பெண்களுக்கு எழுத்து என்பது சமூகம் சார்ந்த ஒரு விஷயம். ஆண்களுக்கு எழுத்து என்பது பல சுயநலம் சார்ந்த விஷயமாக இருக்கிறது. அந்த எண்ணம் எனக்கு தோன்றியது. அணில் என்ற ஒரு கதை. அணில் வசிக்கிற வீட்டை ஒருவன் குலைக்கிற போது அவனுடைய மனைவி சொல்கிறாள், இதனால் தான் எனக்கு கரு தங்குவதில்லை என்று. இது மாதிரி சில உருக்கமான கதைகள் இருக்கின்றன. ஓட்டம் பிடித்தார் என்ற ஒரு கதை இருக்கிறது. அந்த எந்த எழுத்தாளரை பற்றிய கதை என்று தெரியவில்லை. ஒரு எழுத்தாளர் ஓசி புத்தகத்திற்காக கூட்டங்களுக்கெல்லாம் வருவதாக அவர் எழுதியிருக்கிறார். நாமெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஓசி புத்தகத்திற்காக வரவில்லை என்பதை நிரூபித்து காசு கொடுத்து வாங்குவோம் என்று சொல்ல விரும்புகிறேன். 32ஆம் பக்கம் அந்த தமிழ் அச்சுக்கோத்து இடையே ஆங்கில வார்த்தைகள் வருகிற போது கூடுமானவரையில் தமிழ் எழுத்துக்களிலேயே இருந்தால் சிறப்பு. உதாரணமாக ஒரு காலேஜ் என்றால் காலேஜ் என்று இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் COLLEGE என்று போட்டால் அச்சுப்பிழை திருத்துகிற பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த எழுத்துக்கள் ஜங்க் எழுத்துக்களாக மாறிவிடும். அப்படி உங்களுடைய புத்தகத்தில் 32ஆம் பக்கத்தில் ஒரு வார்த்தை இன்னதென்று அறியாமல் வித்தியாசமான வார்த்தையாக இருக்கிறது. என்னுடைய அபிமான எழுத்தாளரான சுஜாதா தொடக்கத்தில் ஒரு கதை எழுதினார். கம்ப்யூட்டரே ஒரு கதை சொல்லு என்பது கதையின் தலைப்பு. அற்புதமான கதை. அதில் தான் அவர் பெரிய அளவில் புகழுக்கு வந்தார். ஒரு கம்ப்யூட்டரிடம் வந்து அவர் பொத்தான்களை அமுக்கினால் அது கதையை எழுதி கொடுக்கும். அது சரித்திரம், கவிதை, மரபு கவிதை, சீர்திருத்தம், கவர்ச்சி என்று 4 பொத்தான்களையும் அழுத்தியவுடன் அது ஒரு கவிதை கொடுக்கும். கதவை திறந்து கவனித்து வந்த ராஜராஜ சோழன், அங்கு விதவைக்கு முத்தம் 18 தந்த ராஜராஜ சோழன் என்று அது கவிதை வரும். அது கடைசியில் அந்த கணிப்பொறி பழுத்துப்பட்டு விடும். அப்போது எதை எடுத்தாலும் தகராறாக வார்த்தைகள் வரும். அப்படி வந்த ஒரு வார்த்தை என்று அந்த கதையை அவர் முடிப்பார். ஜட விரஜல நீ கிளாக் பாக் ஜனகணமன இந்தையா என்று வந்தது என்று. அந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்களுடைய புத்தகத்திலும் வந்துவிட்டது, அதை திருத்துங்கள் என்று சொல்லி மிக அற்புதமான ஒரு நூல், மிக அற்புதமான ஒரு எழுத்தாளர், மிகச் சிறந்த பண்பாடான அன்புமயமான ஒரு குடும்பம், இதெல்லாம் பாராட்டுவதோடு இன்றைக்கு பேசிய அத்தனை பேரையும் மனமாற பாராட்ட விரும்புகிறேன். காரணம், இனிமேல் இவர்களைத்தான் புத்தக வெளியீட்டு விழாக்களுக்கு கூப்பிட வேண்டும். இப்படிப்பட்டவர்களை படித்து கொண்டு வந்து பேச வேண்டும். நம் மனதை ஈர்க்கிற மாதிரி பேச வேண்டும். நடக்கப் போகிற அத்தனை புத்தக விழாக்களுக்கும் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்த இந்த புத்தக விழா அமைப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.